இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் தோல் எடுத்துகிட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா இது தோசை பண்ணுறதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் தோசை பண்ணுறதுக்கு. இது வந்து பசங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கிறதுனால இதெல்லாம் பொரியல் அந்த மாதிரி பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன். இதை வந்து மாவோட கலக்கிறேன். பார்த்திங்கன்னா சீரகமும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன். நல்லா கலந்துக்கங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், வீட்டில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து விதையெல்லாம் உதுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிக்கங்க. இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆகிடும். 50 ரூபா கொடுத்து கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது கலந்துட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மாவு கலந்துட்டேன். இந்த மாவு இது பூசணிக்காய் தோசை தொட்டுக்க கொத்தமல்லி சட்னி வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோசை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்கன்னு நம்மளுக்கு ஒரு திருப்தி. அவ்வளோதான். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.